பெரம்பூருக்கு போனார் முதலமைச்சர். அவங்க வந்து ஊழியர்கிட்ட கை குடுக்கல. அவர் கடவுளுங்க. அவர் வந்து ஆபாத் பாந்தவன், அநாதை ரட்சகன். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கல்ட் ஃபிகரு. அவர் யார் யார் கை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். இது இந்தியா டுடேல இது டிபேட் ஆச்சுங்க. இது வந்து ஒரு ஒரு புது அரசாங்கம் எப்படி வந்து செயல்படுது பாருங்க. ஒரு பேனர் கூட இல்லாம ஒரு நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் போறாரு. ஒரு பேனர் இல்லாமல் எப்படி பேனர் இருக்குன்னு சொன்னாங்க. இது குப்பைகளை மறைக்கிறதுக்கு தனியா அதுக்கு மட்டும் தனியாக பேனர் வச்சுட்டீங்க. கருணாகரத்தை அவங்க வந்து இக்னோர் பண்ணாங்க. செத்த பாம்பை போய் அடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. கருணாகரம் உள்ளே வந்துருச்சுன்றதை உண்மையை இப்போ தான் உணர்ந்துருக்காங்க திமுக. நீங்கள் சிறுபான்மை ஆட்சி தான் சார் நடத்துறீங்க. நீங்கள் அடுத்தவங்களோட தயவில் தான் நடத்துறீங்க. கல்லாப்பட்டி கூட்டணி தயவில் தான் நடத்துறீங்க. அதனால தான் கரூரில் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தையும் பண்ணார் இல்லையா? கரூரில் வந்து இடைத்தேர்தல் வரும் வச்சு வெளுத்து விடுங்கன்னு சொன்னார். நல்லா நல்லா முதலமைச்சர் நல்லா பேசுகிறார். வெளுத்து விடுங்க, கொத்து பரோட்டா போடுறாங்க அப்படி நல்லா டேஷு. சவுத்பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதுல குதிரை பேர அரசியல்ல தாவைக்க அரசு ஈடுபடுகிறது. அதற்கு உதாரணமாக எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு பேட்டியே கொடுத்திருக்காரு. தாவைக்க எங்களை அப்ரோச் பண்ணாங்க, அந்த அப்ரோச் எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு அவர் பேசிய அந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியும், வைரலாகவும் பரப்பப்பட்டிருந்தது. இப்போ அது எம்ஆர் விஜயபாஸ்கர் மறுத்து இல்லை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு இன்னொரு பேட்டியில் சொல்றாரு. ஏற்கனவே வைகோ அவர்களும் இதே போன்று நீங்கள் 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் வந்து அந்த தொகுதியில் நான் பிரச்சாரம் பண்றேன், நானே வரேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்ததாக அவர் வெளிப்படுத்தியிருந்தாரு. அதன் பிறகு அவரும் அதை மாற்றி பேசினார். இப்போ இதெல்லாம் வீடியோ எவிடன்ஸை நாங்கள் கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்குறோம், ஆளுநர் நடவடிக்கை எடுப்பார் நம்புகிறோம் அப்படின்றாங்க. ஒருவேளை ஆளுநர் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கையை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சட்ட ரீதியாக செல்லுபடி ஆகுமா? ஆளுநர் நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது குதிரை பேர அரசியல் நடப்பதற்கு அனைத்து ஓப்பனாக பண்ணுறாங்க. குதிரை பேர அரசியல் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு அமமுக எம்எல்ஏ காமராஜர் தான் தூக்குனாங்க குதிரை பேர அரசியலில். நம்ம கண் கூட பார்த்தோம். ஆளுநர்கிட்ட நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் வந்து சட்டசபையிலே சுவிட்ச் ஓவர் ஆனார். நம்ம கண் மூடாத பார்த்தோம். அடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் ரைவல் கேம்புக்கு போய் முதல்வரே போய் அவங்கள தூண்டுதல் பண்ணி, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு 6 அமைச்சர் பதவி கொடுக்குறேன், வாரிய தலைவர் பதவி கொடுக்குறேன்லாம் அசூரன்ஸ் கொடுத்து 25 பேரை தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க வைத்து, கொறடாவினுடைய உத்தரவை மீறி வைத்து, அப்புறமேலு அதிமுக கொறடா உத்தரவை மீறினவர்களெல்லாம் பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லி கேஸ் போட்டு, இது சபாநாயகர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து, கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து, அதில் மன்னிப்பு கடிதம் எழுதி 21 பேர் வந்து இது பண்ணாங்க. 4 பேர் ரிசைன்மெண்ட் போனாங்க. இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால் பார்த்தோம். அடுத்து வைகோ அவர் வந்து 1.25 மணி நேரம் போய் பனையூரில் போய் விஜயை சந்திச்சுட்டு வந்த உடனே அதாவது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் தானே முதல்ல வந்த உடனே என்ன சொல்கிறாங்களோ பேசின உடனே ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறாங்க. வந்து சொன்னது இந்த என்னது குதிரை பேரத்தினுடைய அடிப்படையாக அவர் சொன்னார். உங்கள் 2 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண வர சொல்லுங்கள், நான் வந்து இடைத்தேர்தலில் சீட்டு கொடுத்து அவங்கள நிற்க வச்சு நானே பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு குதிரை பேரத்துக்கு தூண்டுனார் விஜய்ன்றதை வைகோ போட்டு உடைச்சார். ஐயோ தப்பாக பேசிட்டோமேன்னு சொல்லி பின்னால் அப்புறமேலு அப்படியே வாபஸ் வாங்குறது இவங்களுடைய அரசியல்வாதிகளுடைய. நான் தான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை சொன்னேன். அது 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 அதான் அவருடைய பச்சோந்தித்தனத்தை காமிக்குது, வேற ஒன்றும் கிடையாது. முதல்ல என்ன பேசுகிறாங்களோ அதுதானே உண்மை. மற்றபடி வேற என்ன பின்னால் வந்து ஐயோ போச்சு தப்பாக போச்சு இது உண்மையை போய் உடைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் வந்து தன் பச்சோந்தித்தனத்தை காமிக்கிறதுக்கு பேர் வந்து அவங்களுடைய தராதரத்தை வெளிப்படுத்துது. அவ்வளோதான். வைகோவினுடைய தராதரம் என்னன்றது அதுலேருந்து தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதே தான் விஜயபாஸ்கரும் சொன்னார். விஜயபாஸ்கர் என்ன சொன்னார், அங்கேருந்து அப்ரோச் பண்ணாங்க, எங்களுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ரோச் பண்ணாங்க, வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்ட மெத்தடு, அவங்க கூப்பிட்ட ப்ராசஸ்ஸு, அவங்க கூப்பிட்ட வழிமுறைகள் எங்களுக்கு பிடிச்சிருந்தது, நாங்கள் ஓகேன்னு சொன்னோம் அப்படின்றத ஓப்பனாக உண்மையாக உடச்சி பேசுனது விஜயபாஸ்கரும் விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கரும் ஓப்பனாக சொன்னாங்க. அப்போ வந்து இது எல்லாமே கண்ணு முன்னால் வந்து குதிரை பேரத்தை நடத்தி
இந்த ஆட்சியை தக்க வைத்து கொண்டு ஒரு தூய ஆட்சி என்று சொல்லி கொண்டு இது பேர ஆட்சி, குதிரை பேர ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது திரு ஜோசப் விஜயுடைய அரசு. அப்போ இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறாங்க. அப்போ வந்து கவர்னர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கவர்னர் எப்படி நடவடிக்கை எடுப்பார்? அது வந்து பிஜேபியினுடைய ப்ராக்சி கவர்மெண்ட். அது பிஜேபியால் உருவாக்கப்பட்ட கவர்மெண்ட். அது இது பிஜேபி அமித்ஷாவால் உருவாக்கப்பட்ட கவர்மெண்ட்டு. எப்படி அவர் நடவடிக்கை எடுப்பார்? அப்போ அவர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க மாட்டார் கவர்னர். கண்ணு மூடி இல்ல அமித்ஷாவால் உருவாக்கப்பட்ட கவர்மெண்ட்னா அந்த அரசுக்கு எப்படி இடதுசாரிகளும் ஐயுஎம்எலும் விசிக்கும் சப்போர்ட் கொடுக்க முடியும்? இவங்க இவங்க இதுக்கு போய் கொடுக்குறாங்க. இவங்க பின்னால் எப்படி வரப்போகிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் நான் எழுதி எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த எலெக்ஷன் மட்டும் இந்த இன்னொரு 5-6 பேருக்கு ரிசைன் பண்ணி ஒரு 15 பேருக்கு எலெக்ஷன் இடைத்தேர்தல் வரும். அந்த 15 பேர் இடைத்தேர்தல் வந்த உடனே 15 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னா, தவேகா சார்பில் ஜெயிச்சாச்சு அப்படின்னா, காங்கிரஸ் விரட்டி அடிக்கப்படும், கம்யூனிஸ்ட் விரட்டி அடிக்கப்படும், விசிகா விரட்டி அடிக்கப்படும், ஐஎம்எல் விரட்டி அடிக்கப்படும். இல்லைன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, முக்கியத்துவம் இருக்காது, கேவலப்படுத்தப்படுவார்கள், தானாக ரிசைன் பண்ணிட்டு வெளியே ஓடணும். இந்த சூழல் ஏற்படுத்தப்படும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க பிஜேபியினுடைய ப்ராக்சி கவர்மெண்ட் இப்போயே நடந்துகிட்ருக்கு, உங்கள் கண் முன்னால் தெரியுது. அப்போ வந்து கோயில் சொத்துக்களை எழுதி வைக்கிறாங்க, ப்ரைவேட்டுக்கு எழுதி கொடுக்குறாங்க, 1000 பள்ளிகளுக்கு சிபிஎஸ்சி பெர்மிஷன் கொடுக்குறாங்க, மேகதாது அணையை பற்றி என்னென்ன தெரியாமல் உட்காந்துருக்காங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஏன் தண்ணி விடலைன்னு கேட்குறது கூட சக்தி இல்லாத ஒரு முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இருக்கார். ஸோ இப்போ இப்படியெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொன்றா வந்து பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த செயல் திட்டத்தையும் நிறைவேற்றக்கூடிய பிஜேபியினுடைய ப்ராக்சி அரசாக திரு ஜோசப் விஜய் அவர்களது அரசு இருக்குது அப்படின்றது நம்ம கண்ணு முன்னால் தெரியுது. ஸோ அந்த அரசை எப்படி கவர்னர் குதிரை பேரத்தில் ஆக்ஷன் எடுப்பார்? எப்படி எடுப்பார்? அவர் ரினிவல் பண்ணுறதுக்கு பள்ளிகளில் வந்து காசு வாங்காமல் பண்ணுறாங்க. கடந்த காலங்களில் வந்து பல லட்சம் ரூபாய் வந்து ரினிவல் பண்ணுறதுக்காக காசு வாங்குவாங்க, ஆனால் கமிஷன் வாங்குவாங்க. இப்போ அந்த கமிஷன்லாம் இல்லாமல் உடனே ரினிவல் கொடுக்குறாங்க. எதுக்கு ரினிவல்? என்னதுக்கு ரினிவல்? சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு. சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு. ஓகே ஓகே. தனியார் பள்ளிகளுக்கு. சிபிஎஸ்சி பள்ளிகள் வந்து மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை விட கம்மியான ஃபீஸ் வாங்குறாங்களா? இல்லை மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு ஈக்குவலண்டான ஃபீஸ் வாங்குறாங்களா? ஏதாவது ஒரு சிபிஎஸ்சி பள்ளி சொல்லுங்கள், நீட் கோச்சிங் சென்டரோட இல்லாமல் அந்த சிபிஎஸ்சி பள்ளியை மாணவர்களுக்கு நான் நடத்தக்கூடிய வகுப்புலையே 11th 12thலேயே நீட்டுக்கு குவாலிஃபை பண்ணுற அளவுக்கு தங்களது எஜுகேஷன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எந்த கோச்சிங் சென்டரோட ஆலனோ ஆகாஷோ மற்ற லோக்கல் கோச்சிங் சென்டரோட எந்த கோச்சிங் சென்டரோடையும் நாங்கள் டையப் வைக்காமல் பணம் வாங்காமல் 9th 10th 11th 12க்கு ஜேஇக்கும் நீட்டுக்கும் நாங்கள் வந்து மாணவர்கள்ட்டையும் பெற்றோர்கள்ட்டையும் பணம் வாங்காமல் எங்களுடைய கோச்சிங்லேயே வந்து நாங்கள் வந்து அவர்களை வந்து டாக்டராகவோ இன்ஜினியர் ஐஐடி ஜேஇ இன்ஜினியராகவும் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூலை காமிக்க சொல்லுங்கள். ஒரு ஸ்கூல் இல்லை, அது ஒரு பிரச்சனை. ஆனால் வந்து இவங்க காசு வாங்காமல் காசு வாங்காமல் நீ பண்ணணும்ல. காசு வாங்கினதுனால தான் நாங்கள் அதெல்லாம் பண்ண முடியலன்னு தானே கம்ப்ளைண்ட்டு. காசு வாங்கிச்சு திமுக அரசு, அதிமுக அரசு. செங்கோட்டையன் வாங்கினார், திமுக அரசில் வந்து அன்பில் மகேஷ் வாங்கினார். இதெல்லாம் குற்றச்சாட்டு உங்களுக்கு. செங்கோட்டையே இப்போ உங்கள்கிட்ட மினிஸ்டராக இருக்கார், அவர்கிட்ட கேளுங்க, எதுக்கு காசு வாங்கினீங்க, இந்த காசை வாங்கி எப்படி கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னா அவர் தெளிவாக சொல்லிட்டு போகிறாரு. ஓகே சரி, இப்போ காசு வாங்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? சிபிஎஸ்சி பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்தியிருக்கணுமா இல்லையா? சிபிஎஸ்சி எந்த பள்ளிகளும் வந்து கோச்சிங் சென்டரோட டைப் வச்சுருக்கக்கூடாது, சட்டத்தை கொண்டாந்துருக்கணுமா இல்லையா? சிபிஎஸ்சி பள்ளிகள் அதிகமான காசு வாங்கக்கூடாது, மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் என்ன பணம் வசூல் பண்ணுதோ அதுதான் வசூல் பண்ணணும் அப்படி உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நீங்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளி எல்லாத்தையும் 1000 மெட்ரிகுலேஷன் பள்ளியை வந்து சிபிஎஸ்சி பள்ளியாக மாற்றுறதுக்கு இப்போ பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. அப்போ மும்மொழி கொள்கையை உள்ளே கொண்டாந்துருக்கீங்க, சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டாந்துருக்கீங்க, நியூ எஜுகேஷன் பாலிசியை வந்து உள்ளே கொண்டாந்துருக்கீங்க. இப்போ என்ன பிஜேபியினுடைய கொள்கையை செயல்படுத்துறீங்க, அவ்வளோதானே? கண் முன்னால் தெரியுதுல்ல. நீ ஊழலை ஒழிச்சிட்டு தமிழ்நாட்டினுடைய ஆதாரமான பள்ளி கல்வியை எப்படி நீங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு பிஜேபியினுடைய
செயல் திட்டத்திற்கு தாரை வார்ப்பீங்க? 2014 பிரதமர் மோடி பதவி இருக்கிற போது ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் நடக்க போகுது, யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா மோடி பேரை சொல்லுங்கன்னு சொன்னது போல இன்னைக்கு விஜயும் சொல்றாரு. யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா என் பேரை சொல்லுங்க, இது உங்களுடைய ஆட்சி, விஜயனுடைய ஆட்சி, விஜயனுடைய ஆட்சின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி இதை பார்த்தீங்க? தாங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். இது ப்ராக்சி கவர்மெண்ட்டுங்க. மோடியினுடைய ப்ராக்சி கவர்மெண்ட்டு. மோடியினுடைய ப்ராக்சி தான் வந்து விஜய். மோடி என்னவா இருக்காரோ அதுதான் விஜய். இன்னைக்கு மோடியை தான் நம்மலாம் எதிர்த்தோம். ஆனால் இன்றைக்கி என்னது, மோடியினுடைய சிஷியரான ப்ராக்சியான விஜய் வந்து வந்திருக்காரு. மோடி மோடி ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டார், விஜய் ப்ரெஸ் பார்க்க மாட்டார். மோடி வந்து தான் செய்த குற்றத்தை அடுத்தவங்க மேலே பழிய போடுவார். விஜயும் தான் செய்த குற்றத்தை அடுத்தவங்க மேலே பழிய போடுவார், டிஎம்கே மேலே பழிய போடுவார். ஓகே. மோடி வந்து எதிர்க்கட்சிகளை தரந்தாழ்ந்து பேசுவார், சிறுபான்மையினர் தரந்தாழ்ந்து பேசுவார். அதே மாதிரி இவரும் விஜயும் வந்து தரந்தாழ்ந்து பேசுகிறாரு, டேஷ் போட்டு பேசுகிறாரு. ஓகே. ஒரு முதலமைச்சருக்குரிய பண்பு நலன்கள் இல்லாமல் டேஷ் போட்டு பேசுகிறாரு. திமுகவும் பேசுறாங்க. இப்ப ஆராசா வந்து முட்டாளா ஆமா பேசுவாங்கல்ல. நீ பேசினா அப்புறம் அவங்க பேசுவாங்கல்ல, அப்புறம் பேசாமல் எப்படி இருப்பாங்க? ஒரு முதலமைச்சர் பேசினா அப்புறம் அவங்க பேசாமல் எப்படி இருப்பாங்க? முட்டாள் முதலமைச்சர்னு ஆதவர்ஜி நான் சொன்னால் அப்புறம் இவங்களும் முட்டாள் முதலமைச்சர்னு சொல்ல தானே செய்வாங்க. அப்போ நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதானே முளைக்கும். நீங்கள் விதைக்கிறது தானே சார் முளைக்கும், வேறு எப்படி முளைக்கும்? இப்போ மோடி நீங்க குற்றச்சாட்டு வச்சாலும் 3 முறை ஒரு பிரதமராக வந்திருக்காரு. இப்ப அதே போல 3 முறை விஜயும் சிஎம்மா வருவார். மக்கள் அப்படி இருக்க வரைக்கும், இவிஎம் இருக்க வரைக்கும் வரத்தான் செய்வார். அதில் என்ன இருக்கு? மோடி 3 முறை பிரதமராகி இந்தியா வந்து இன்னைக்கு வளர்ந்த நாடாக மாறிடுச்சு. சைனாவுக்கு ஈக்குவலண்ட்டாக வளர்ந்து, சைனாவை விட பெரிய நாடாக வளர்ந்து, அமெரிக்காவுக்கு போட்டி போடக்கூடிய நாடாக மோடி மாற்றிட்டார். ஓகே. பெட்ரோல் டீசல் ப்ராப்ளம் வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை வரும்போதும் பெட்ரோல் டீசல் ப்ராப்ளத்தை மேனேஜ் பண்ணி நம்ம இந்தியாவிலேயே பெட்ரோல் டீசல் அதிகமாக உற்பத்தி பண்ணுற நாடாக இந்தியாவை மாற்றிட்டார். ஓகே. கேஸ் கனெக்ஷன்லாம் நம்மளுக்கு ஹர்மூஸ், ஸ்டேட் ஆஃப் ஹர்மூஸில் கிடைக்கலைன்னா கூட இந்தியாவிலேயே கேஸை உற்பத்தி பண்ணுறதுக்கு மாட்டுச்சாணத்து மூலமாக அதிகமான ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கொண்டாந்து விட்டுட்டார். டைரெக்டாக உங்கள் வீட்டுக்குள்ளே கேஸ் வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ இந்தியாவை இந்த அளவுக்கு 3 முறை பிரதமராகி இந்தியாவை வந்து 200 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் வந்து 28% வாங்கணும்னு சொல்லுது, இவர் 56% தான் வாங்கியிருக்காரு, டபுளாக வாங்கியிருக்காரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இந்தியாவுடைய ரூபாயினுடைய மதிப்பு வந்து டாலருக்கு அதால பாதாளத்தில் 40 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ரவிசங்கர், ஸ்ரீ ரவிசங்கர். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், அந்த டெல்லி பக்கம் இருக்கார்ல ஒருத்தர், ஒரு சாமியார், 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்க. இன்றைக்கி வந்து டாலர் வந்து 95 ரூபாய் ஆகிப்போச்சு. ஸோ இப்படியெல்லாம் வந்து 3 முறை பிரதமராகி இவிஎம் மூலமாகவும் எலெக்ஷன் கமிஷனை தன் கண்ட்ரோலில் கொண்டாந்து, ஜுடிஷியல் சிஸ்டத்தை தன் கண்ட்ரோலில் கொண்டாந்து, எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டத்தை கண்ட்ரோலில் கொண்டாந்து, மீடியாவை தன் கண்ட்ரோலில் கொண்டாந்து, பார்லிமெண்ட்டை கண்ட்ரோலில் கொண்டாந்து, ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டாந்து, கடைசியில் மாநிலத்தெல்லாம் மொத்தமாக காலி பண்ணி, நாடு ஒரே நாடு தாண்டா, மாநிலமெல்லாம் யூனியன் டெரிட்டரின்னு ஆக போகிறாரு இப்போ 2029. நீங்கள் ஓட்டு போட்டுகிட்டே இருங்க, இந்தியா வளர்ந்து பெரிய நாடாக, அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய நாடாக, சைனாவுக்கு சவால் விட நாடாக மாற்றிடுவார் மோடி. அதே மாதிரி தமிழ்நாட்டை மாற்றுறதுக்காக அவருடைய ப்ராக்சியை உருவாக்கி விட்டுருக்காரு. அவரும் தமிழ்நாட்டை வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக மாற்றிடுவார். அப்படி நம்பிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் இதில் ஒரு பக்கம் வந்து நாங்கள் ஒரு ஸ்திரத்தன்மையோடு ஆட்சி நடத்துகிறோம். மாமல்லபுரத்தில் நடந்த கூட்டத்தில் கூட வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார், 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நடைபெறும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இப்போ அதுபோல் இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் திமுக, அதிமுக போன்ற கட்சிகள்ல இருந்து ராஜேந்திர பாலாஜியாக இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், அவர்கள்லாம் வந்து ஸ்டாலின் கோவப்பட்டார்னா இந்த ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி சொல்கிறார். இன்னொரு புறம் 6 மாத காலத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக வருவார், மத்திய பொறுப்பில் வந்து திருச்சி சிவா ஒரு எம்பியாக வருவார் அப்படின்னா அவங்களுடைய யூகங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, இது ஏன் சொல்லப்படுது? 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்த முடியுங்களால அப்படின்னு சொல்லி 107 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு
ஒரு தாவேகாவினுடைய தலைவர் ஜோசப் விஜய் சொல்கிறாரு அப்படின்னா 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை திமுக அதிமுக இல்லையா? நீங்கள் மட்டும் சொல்லலாம் 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துவீங்கன்னு. நான் உங்களை 6 மாதத்துல கவுத்துருவோம், 6 மாதமே ஆட்சி நடக்காது, நான் கவுந்துருவோம்னு சொல்லக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது. அரசியலுங்க அது. ஏன் சொல்லக்கூடாது அவங்க? நீங்கள் 5 வருஷம் இருப்பேன்னு சொல்கிறீங்க. 107 வச்சுக்கிட்டு குதிரை பேரம் நடத்தி நீங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி தூர்வாரி தூர்ந்த சக்திகிட்ட போய் தூர்வாடுறீங்க. ஏற்கனவே தூர்ந்து போய் கிடக்குற சக்தி. அதில் தூர்வாரினா அப்புறம் என்ன கிடைக்கும்? அழுக்கு பாறை தானே கிடைக்கும். அந்த அழுக்கு பாறையெல்லாம் எடுத்து உங்கள் கல் மேடு பள்ளத்தில் போட்டு நிரப்புறீங்க. அப்படி உங்களுக்கு வந்து இப்படி நிரப்பிக்கிட்டு நித்தியங்கண்ண பூர்ணாயுசாக இருந்துக்கிட்டு நீங்கள் 5 வருஷம் ஆட்சி காலம்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களை வந்து 6 மாதம் தாங்காது இந்த ஆட்சி நீடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு திமுக அதிமுக உரிமை இல்லையா? அரசியல் தானே. அவங்க கருத்தை சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் கருத்தை சொல்கிறீங்க. மக்கள் எப்படி முடிவெடுக்க போகிறாங்க? அரசு எப்படி முடிவெடுக்க போகுது? எப்படி கோர்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து தானே. அரசியல் சூழல்கள் எப்படி மாறப்போகுதுன்றதை பொறுத்து தானே அதனுடைய ஆட்சி காலம் நிற்கிது. இது வந்து மக்கள் தீர்ப்பு இல்லையே. மக்கள் தீர்ப்பு வந்து உங்களுக்கு ஆட்சி நடத்தணுன்ற தீர்ப்பை வந்து மக்கள் ஏகோபித்த ஆதரவோட கொடுக்கலையே. தாவேக்கா ஆட்சி நடத்தணுன்ற தீர்ப்பை மக்கள் கொடுக்கலையே. பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியது அவங்க தானே. பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றிருப்பீங்க. பெரும்பான்மை இடங்களை 107 இடங்களை கைப்பற்றினாப்புல அது போதுமா? அது பெரும்பான்மையா? நீங்கள் சிறுபான்மை ஆட்சி தான் சார் நடத்துறீங்க. நீங்கள் அடுத்தவங்களோட தயவுல தான் நடத்துறீங்க. கல்லாப்பட்டி கூட்டணி தயவுல தான் நடத்துறீங்க. அதனால தான் கரூர்ல இடைத்தேர்தல் பிரச்சாரத்தையும் பண்ணார் இல்லையா? கரூர்ல வந்து இடைத்தேர்தல் வரும், வச்சு வெளுத்து விடுங்கன்னு சொன்னாரு. நல்லா முதலமைச்சர் நல்லா பேசுகிறார். வெளுத்து விடுங்க, கொத்து பரோட்டா போடுறாங்க, அப்படி நல்லா டேஷு, இது மாதிரிலாம் நல்ல அருமையான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாரு. நல்ல ஒரு பக்குவமான ஒரு மாண்புமிகு முதலமைச்சருக்குரிய ஒரு பண்புணங்களோட வந்து பேசக்கூடியவராக. ட்ரெண்டு சார் அது. ட்ரெண்டு அது ரைட்டு. ட்ரெண்டு பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பேசினா எல்லாரும் பேச தான் செய்வாங்க. அப்புறம் எதுக்கு அவங்க மேலே வழக்கு போடுறீங்க? நீங்கள் மட்டும் பேசலாம், அப்போ மற்றவன் பேச மாட்டானா? பேசத்தானே செய்வான், பதில் சொல்லத்தானே செய்வான். உங்கள் பாணியில் தானே பதில் சொல்லுவான். நீங்கள் என்ன ஆயத்தை எடுக்கிறீங்களோ அதே தானே எதிர்க்கட்சியும் எடுப்பாங்க. அப்போ அவங்க மேலே வழக்கு போட்டால் அதுக்கு பேர் ஜனநாயகமா அது? சரி, நீங்கள் பேசுங்க, வெளுத்து விடுங்க. மக்கள் எப்படி வெளுக்க போகிறாங்கன்றதை பார்க்க தானே போகிறோம் நம்ம. மக்கள் எப்படி வெளுப்பாங்கன்னு. ஏற்கனவே வந்து இடைத்தேர்தல் விவகாரத்தில் 5 தொகுதிகளுக்கு தடை விதித்திருக்கு உயர்நீதிமன்றம். இதில் சட்ட போராட்டம் என்ன எடுக்க முடியும்? இப்போ குதிரை பேர அரசியல் நடக்குது அப்படின்னா இதில் சட்ட போராட்டம் என்னவாக இருக்க முடியும்? ஆல்ரெடி வந்து கொஸ்டின் ஆஃப் லாங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து சட்டமன்றத்தில் வந்து தகுதி நீக்க வழக்கு இருக்குது, தகுதி நீக்க குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணியிருக்காங்க. குதிரை பேரம் நடக்குதுன்றதை வந்து தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வித் எவிடன்ஸோட கொடுக்குறாங்க, வீடியோ எவிடன்ஸோட கொடுக்குறாங்க. அப்போ இத்தனை எவிடன்ஸோட இருக்கும் பொழுது எப்படி வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இது நேச்சுரலாக உருவான காலியிடம் அல்ல, இது வந்து கிரியேட்டட் பை குதிரை பேரம், ஹார்ஸ் ட்ரேடிங். அப்போ இதை ஹார்ஸ் ட்ரேடிங்கை நம்ம என்கரேஜ் பண்ணி திரும்பவும் தேர்தல் நடத்தினா, இதுக்கு ஏற்கனவே கோர்ட்டில் வழக்கு இருக்கும் பொழுது இன்னொரு தேர்தல் நடத்தி இன்னொரு உறுப்பினரை தேர்ந்தெடுத்தா இரட்டை உறுப்பினரை அப்படி கொண்டு வர முடியும். அப்போ அந்த கொஸ்டினுக்கு சரியான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அந்த தொகுதிகளுக்கு எம்எல்ஏ கிடையாது. அவ்வளோதான். ஏற்கனவே இதுக்கு பிரசிடென்ஸ் இருக்குது. 2 வருஷம், 1.5 வருஷம், 3 வருஷம்லாம் எம்எல்ஏக்கள் இல்லாமல் தொகுதிகள்லாம் இருக்குது. ஸோ நீ எத்தனை பேர் ரிசைன் பண்ணாலும் ரிசைன் பண்ணி போங்க, உங்களுக்கு எலெக்ஷன் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது அப்படின்றத எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. எலெக்ஷன் கமிஷன் சொல்லுதோ இல்லையோ, எலெக்ஷன் கமிஷன் முடிவெடுக்க முடியாத நிலையில் நிற்கிது. இந்த நிர்வாகத்தின் மீது பல குறைகளை சொல்லலாம். நிர்வாக ரீதியாக தப்புகள் நடக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது லாக்அப் டெத்து வந்து கன்னியாகுமரியில் நடந்திருக்கிறதாக சொல்லப்படுது. இப்போ அந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கலாம். ஆனால் வந்து நேற்று பெரம்பூருக்கு போனார் முதலமைச்சர். அவங்க வந்து ஊழியர்கிட்ட கை கொடுக்கல, ஏன் கை கொடுக்க மாட்டாரா விஜய் அப்படின்னு சொல்கிறது, அங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஏற்புடையதா? என்னங்க நீங்கள் சொல்லும் போதும் அதுக்கு பேர் குற்றச்சாட்டு. நீங்கள் சொன்னது தான் எதிர்கட்சி சொல்லும். நீங்கள் என்ன ஒன்றுமில்லாத பொய்யெல்லாம் வந்து நீங்கள் குற்றச்சாட்டாக திமுக அரசில் சொன்னீங்க. அப்போ அவங்க சொல்ல மாட்டாங்களா? என்னங்க உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? கை கொடுக்கல அப்படின்னா கை கொடுக்கலாமா? கை கொடுக்கல, அவரை பார்த்து கை கொடுக்கறதுக்கு ஒரு தோணி இருக்காது, கொடுத்துருக்க மாட்டார். அந்த கை கொடுக்குற அளவுக்கு அவங்க தகுதி பெற்றிருக்க மாட்டாங்க, அவர் கை கொடுத்துருக்க மாட்டாங்க. முதலமைச்சர்கிட்ட போய் கை கொடுக்க முடியுமா?
முதலமைச்சர் எப்படி ஒரு கடவுளா இல்லையா? அவர் யாரையுமே பார்க்க மாட்டாரு. ஒரு ஈவன் செக்ரட்டரிஸே பார்க்குறதில்ல. டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸே பார்க்குறதில்லன்னு சொல்லி பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. எல்லாமே அவங்க அட்வைசர்ஸ் தான் பார்க்குறாங்கன்றாங்க. அப்ப வந்து செக்ரட்டரிஸ் ஐஏஎஸ் பிரின்சிபல் செக்ரட்டரியே பார்க்க மாட்டாரு அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர்ட்ட போய் ஒரு சாதாரண ரேஷன் கடை ஊழியர் வந்து கை குடுத்தா, அது எப்படி கை குடுப்பாரு? அவர் எத்தாம் பெரிய பொறுப்புல இருக்காரு. நீ விஜய் விஜய்ன்னு வேணா சொல்லிட்டு திரியலாமே ஒழிய, விஜய் என்ன அந்த அளவுக்கு இறங்கிட்டாரா என்ன? அவர் கடவுளுங்க. அவர் வந்து ஆபத் பாந்தவன், அநாதை ரட்சகன். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கல்ட் ஃபிகரு. அவர் வந்து கை குடுக்கணும்னு எதிர்பார்த்தா, நம்ம அது மக்களது தப்பா இல்லையா அது? எப்படி குடுப்பாரு? கை குடுப்பாரு? அவர் யார் யாருக்கு கை குடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அவரு அவர் யாருக்கு கையெல்லாம் குடுக்குறாரு, யார் மேல தோள்ல கை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறாருன்னு அவருடைய ட்விட்டர்ல வந்துகிட்டே இருக்கு டெய்லி. எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் சினிமாக்காரங்களுக்கு கை குடுக்குறாரு. இல்லைன்னா கார்ப்பரேட் லீடர்ஸுக்கு கை குடுக்குறாரு. அவ்வளோதான். நீ சாதாரண ஒரு ஊழியர், ஒரு மக்கள், நீ ஓட்டு போடுறதுக்கு மட்டும் தான் உனக்கு உரிமை இருக்கு. நீ என்னைய பத்தி வேணா நீ பெருமையா பேசினேன்னா அந்த வீடியோ எடுத்து போடலாம். உனக்கு கை எப்படி குடுக்க முடியும்? அது தெரிய வேணாமா? முதல்வர்னா அதுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குல்லங்க. இந்த முதல்வர வந்து நீங்க ஜஸ்ட் லைக் தட் போய் கை குடுத்தா கை குடுத்துருவாரா அவரு? குடுத்துருவாரா? அப்ப குப்பையெல்லாம் இருக்கு அப்படின்னா, குப்பையெல்லாம் கூட்டாம கிடக்கு. அப்ப அத மறைக்கிறதுக்கு பேனர் வைக்கணும். அது அறப்பொறை இயக்கத்துக்கு தான் சொல்லணும். பேனர் ஆனா வச்சாங்களா இதே இல்லையா? முதலமைச்சர் வந்து நேற்று தலைமைச் செயலகத்திலிருந்து பெரம்பூருக்கு போறாரு. வழியெங்கிலும் வந்து பேனர்கள்லாம் எதுவுமே இது இல்ல. கட்சி பேனர் எதுவும் வைக்கல. அ அரசு ரீதியாகவும் பேனர்கள் எதுவும் வைக்கல. பெரம்பூர் எங்க இருக்குங்க? இங்க சென்னைக்குள்ள தானே இருக்கு. சென்னைக்குள்ள தானே இருக்கு. அவர் கார்ல தானே போறாரு. டெய்லி போயிட்டு தானே வர்றாரு. பனையூர்லேருந்து டெய்லி போயிட்டு தானே இல்ல வர்றாரு. கொடி கட்டுவாங்க, பேனர் வைப்பாங்க. அது பேனர் மாரிலாம் எதுவுமே வைக்கல பேனர் கட்சிக்காரங்க. வைக்கலையா? அப்ப அதுக்கு என்ன பண்றது? மரகதம் குமாரவேல்ட்ட போய் கேட்கணும். எப்படி பேனர் வைக்கிறது? 30,000 பேரை சேர்க்கிறேன்னு சொல்லி எப்படி சென்னையிலேருந்து அந்த அந்த திண்டிவனம் வரைக்கும் பேனர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி மரகதம் குமாரவேல்ட்ட கேட்டாருன்னா, சொல்லியிருப்பாங்க எப்படி வைக்கிறதுன்னு. அங்க கூட்டமே இல்ல. நேத்து இந்தியா டுடேல இது டிபேட் ஆச்சு. இது வந்து ஒரு ஒரு புது அரசாங்கம் எப்படி வந்து செயல்படுது பாருங்க. ம். ஒரு பேனர் கூட இல்லாம ஒரு நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் போறாரு. அப்புறம் பேனர் இல்லாம எப்படி பேனர் இருக்குன்னு சொன்னாங்க? சொல்லுங்க. அது குப்பைகள மறைக்கிறதுக்கு தனியா அதுக்கு மட்டும் தனியா பேனர் வச்சுட்டீங்க. அந்த பேனர் இருக்குங்க. அதான் வந்து அ யூடியூப்லயும், நியூஸ் சேனல்ஸ்லயும் லைவ் போடுறான்ல பாட்டு போட்டு. அதே பாட்டுகள விஜய் பாட்ட போட்டு லைவ் போட்டுட்டே இருக்காங்க. எதுக்கு பேனர் வைக்கணும்? பேனர் வைக்கிற கலாச்சாரம்லாம் பழைய கலாச்சாரங்க. இப்போ யூடியூபுக்கும் காசு குடுக்கணும். நியூஸ் சேனல்காரனுக்கு காசு குடுக்கணும். இந்த காசையும் குடுக்கணும், பேனருக்கும் காசு குடுக்கணும். இது தேவையா அது வேல? பேனர் குடுத்து என்ன ஆக போகுது? நீங்க தான் வைவீங்க. அதுக்கு யூடியூப்காரனுக்கு குடுத்தா நீங்க பாட்டுல பாதி பேர் வேலை இல்லாம வெட்டியா தான் உட்காந்துருக்கான். அவன் பாட்டுல பார்த்துக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். எங்க கடவுள் வந்து வர்றாரு. எங்களுடைய அநாதை ரட்சகன் வர்றாரு. அ தன்னந்தனி ஆளா வந்துட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லி யாருமே ரோட்ல இல்ல. அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அத பண்றதுக்கு காசு குடுக்குறதா, உங்களுக்கு பேனர் வைக்கிறதுக்கு காசு குடுக்க முடியுமா? சொல்லுங்க. இறுதியா நேத்து இந்த ஆர்.எஸ். பாரதி பிரஸ் மீட்லயே வந்து திருமாவர்கள் குறித்து இறுதியா ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அதுக்கு வந்து அவர் ஒரு பதில் குடுக்குறாரு. "செத்த பாம்ப அடிச்சுக்கிட்டு இருந்தோம். கருணாகம் உள்ள வந்துருச்சு. அதனால வந்து கூட்டணி கட்சிகள குறித்தெல்லாம் நாங்க கேள்வி எழுப்ப மாட்டோம். அது ஹைலைட்டா பேசப்படும். நான் ஒரு ரிப்ளை குடுப்போம். அது வேற மாரி வரும். அதனால எங்களுடைய பிரச்சனை என்னன்றத மட்டும் தான் நீங்க பேசணும். ஏன்னா ஏற்கனவே அதிமுக, பாஜகன்ற செத்த பாம்பு அடிச்சுக்கிட்டு இருந்தோம். கருணாகம் உள்ள வந்துருச்சுன்னு தாவேக்கா மறைமுகமா சொல்றாரு. எப்படி பார்க்கலாம் அத?" அவரு உண்மைய சொல்லியிருக்காரு. ஆர்.எஸ். பாரதி. செத்தப்பா அடிக்கும்போது கருணாகம் உள்ள வந்துருச்சுன்ற உண்மைய சொல்லியிருக்காரு. கருணாகத்த அவங்க வந்து இக்னோர் பண்ணாங்க. ஓகே. இக்னோர் பண்ணாங்க. பதில் சொல்லாம தவிர்த்தாங்க. செத்த பாம்ப போய் அடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. கருணாகம் உள்ள வந்துருச்சுன்றத உண்மைய இப்ப தான் உணர்ந்திருக்காங்க திமுக. உணர்ந்து இப்ப ஆர்.எஸ். பாரதி பேசியிருக்காரு. அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த கூட்டணி, இந்த கல்லாப்பட்டி கூட்டணிய வந்து ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டா தான் வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து அவங்கள வந்து பயன்படுத்திட்டு இருக்காரே ஒழிய, இவர்கள முழுமையாக நம்பி அவரு விஜய் இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அதிமுகலேருந்து எவ்வளோ ஒரு 15 பேர எடுத்து, அவங்கள வந்து இடைத்தேர்தல் மூலமா வச்சு, வெற்றி பெற வச்சு, அமித்ஷாவினுடைய அருளால, ஆசியால இன்னொரு அந்த இடைத்தேர்தலையும் ஜெயிச்சு 12 பேர், 15 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா,
முழு பெரும்பான்மை பெற்ற அரசாங்கமாக மாறிடும். மாறின பிறகு இவங்களெல்லாம் எப்படியோ தெருவில் தான் விரட்டி விட தான் போகிறாங்க. இப்போ விரட்டி விட்டால் வேறு எங்கே போவாங்க அவங்க? காங்கிரஸு கண்டிப்பாக டிஎம்கே சேர்க்காது. ஆனால் விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் ஐஎம்எல்லையும் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க இனிமேல் விமர்சிக்க போகிறதில்ல. எதுக்கு தேவையில்லாத கருத்து பரிமாற்றம்? எப்படியோ நீங்கள் இங்கே வரத்தான் போகிறீங்க, அதனால் எதுக்கு கருத்து பரிமாற்றம்? அங்கே இருந்தாங்கன்னா அவங்க கட்சி காணாமல் போயிடும். விசிகா காணாமல் போயிடும், கம்யூனிஸ்ட் காணாமல் போயிடும், ஐஎம்எல் காணாமல் போயிடும். விசிகேனுடைய முன்னாள் எம்எல்ஏ போய் திமுக இணைகிறாருல்ல, யாரு? அதை ஏத்துக்கிறாங்கல்ல. ஏன் வணிகர் பாபு போய் திமுக இணைகிறாரு. ஆமாம், திமுகவில் இருந்த ஆதவர்ஜனா எப்படி விசிகாவில் இணைஞ்சாரு? அதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க இவங்க? இது என்னங்க இருக்குது? அது இங்கேருந்து அங்கே போகிறவன், அங்கேருந்து இங்கே வர்றவன் அவனுடைய சொந்த நலத்துக்காக போகிறான் வரான். இதுக்கு போய் இது பெரிய வாக்கிய தகராறான்னு? இதெல்லாம் ஒரு பெரிய தகராறு கிடையாது, வாக்கிய தகராறு கிடையாது. அப்போ நீங்கள் ஆதவர்ஜனாவை ஏற்றுக்கிட்டீங்களா நீங்கள்? அப்போ அதை எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? கூட்டணி கட்சியாக இருக்கும்போது ஏற்றுக்கலாமா நீங்கள் ஆதவர்ஜனாவை? அவர் வியூக வகுப்பாளர். என்ன வியூக வகுப்பாளர்? என்ன வியூக வகுப்பாளர் மாதிரியா நடந்தார்? உங்களுக்கும் அல்வா குத்தி திருமாவளவன் நான் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிறேன்னு சொல்லி இங்கே ஒரு பெரிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி வைப்பை கிரியேட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வடிவேல் தவணை மாதிரி அந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் அப்படியே தவிட்டார் விஜய் பக்கம். சரி, விஜய் பக்கம் போனிட்டு நீங்கள் தான் ஆட்சி அமைச்சிட்டீங்க. சரி, திருமாவளவன் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கி விடுங்களேன் பார்ப்போம். உங்கள் கொள்கையெல்லாம் நாங்கள் சரியான கொள்கைன்னு ஏற்றுக்கோம். திருமாவளவன் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்குங்க. கூப்பிட்டீங்கல்ல, என் திருமாவளவனுக்கு தகுதி இல்லையா? டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிற தகுதி இல்லையா? சொல்லுங்கள், தகுதி இல்லையா? ஆக்குங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த எல்லாமே இது அரசியல். இது ஏமாற்று அரசியல். அப்போ இந்த ஏமாற்று அரசியலை தெளிவாக செய்யக்கூடிய யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க மக்களை ஏமாற்றினா போதும். மக்களை ஏமாற்றி மக்களது வாக்குகளை பெற்றால் போதும், அந்த ஏமாற்று அரசியல் தொடரும். அவ்வளோதான். இங்கே உழைப்பவனுக்கு இங்கே மதிப்பு கிடையாது, நடிப்பவனுக்கு இங்கே அனைத்து மதிப்பையும் கொடுக்கக்கூடிய இனமாக தமிழ் இனம் இருக்கிறது. அப்போ எப்படி நீங்கள் உண்மையாக ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைகள் படைத்தவர்களையெல்லாம் இங்கே இவர்கள் இவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. சாதனை படைத்தார்கள் என்று ஒரு 2 ஆனந்த் விகடனும் ஜூனியர் விகடனும் எழுதணும். எழுதி 2 டிவி பேட்டி எடுத்து போடணும். பேட்டி எடுத்து போட்டு அவங்கள பற்றி 10 பேர் பேசுனா, ஓ அவங்க பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி பின்னால் போவாங்க. அவங்களுக்கு ஒரு Z+ பாதுகாப்பை மோடி கொடுத்தாருன்னா அவர் பெரிய ஆள். அவ்வளோதான். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. நன்றி. வணக்கம்.